யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். John chapter 8 verse 12. கிறிஸ்துவே ஜீவ ஒளி. உங்க மத்தியில நான் பேச வருகிற காரியமானது கிறிஸ்துவே ஜீவ ஒளி. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். John chapter 8 verse 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. யோவான்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ ஒளி, அந்த மாதிரி நிறைய காரியம் 7 காரியங்களை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுப்பாரு. அதுல ஒரு காரியம் அவர் சொல்றாரு, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியாய் அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து நம்மளுக்குள்ள ஜீவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோட வாழ்க்கையில இயேசு தான் நம்மளுக்கு ஜீவன். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட நாள் மட்டுமே நம்ம கிறிஸ்துக்குள்ளாக நம்ம கிறிஸ்துவின் சாயலை நம்ம தரித்து கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன், அந்த ஜீவன் என்பதும் இயேசுதான். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்து நம்மளுக்குள்ள அவர் ஜீவனாக வாசம் செய்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஜீவன் இல்லைன்னா நம்ம கடந்து வருகிற நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை மட்டும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை உயிர்ப்பித்து நம்மளுக்கு பலத்தை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? என்னோட எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க, ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? எல்லாரும் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகுங்க. ரெடியா? மறுபடியும் வசனம் படிங்க. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒளியாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நமக்கு ஒளியாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதற்கு முன்பாக நம்ம இருள தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இருள் என்பது அப்படின்னா வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம நம்ம பார்த்து கேட்டு வாழ்ந்த ஒரு விதமான வாழ்க்கை நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவரோட வார்த்தையை கேட்க ஆரம்பித்த பிறகு நம்மளுக்கே நம்மளே ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளால விளங்கி கொள்ள முடிஞ்சு, இதுக்கு முன்னே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அது உலகத்துடையது. இதுக்கு மேலதான் நம்ம கிறிஸ்து எதிர்பார்க்கிற அப்படின்னா ஒரு வார்த்தை கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக நம்ம வாழ போற வாழ்க்கை தான் அது கிறிஸ்துவோடைய வாழ்க்கை என்று நம்ம அறிந்து கொண்டோம் இல்லைங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்தது இருளின் வாழ்க்கை. இருளின் வாழ்க்கைனா எப்படி வாழ்றதுனே தெரியாம வாழ்ந்தோம். ஆமென். எப்படி வாழ்றதுனே தெரியாம வாழ்ந்த சூழ்நிலை மத்தியில கிறிஸ்து நம்மளுக்கு ஒளியாக வந்தார். ஒளி என்பது அவரோட சத்தியம். ஹல்லேலூயா. ஒளி என்பது அவரோட சத்தியம். அவர் இருள வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளோட வாழ்க்கையே அவர் ஒளியாக பாரு, நீ வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்குன்னு அவர் ஒளியை அனுப்பி நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில ஒளியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வேணுமா நம்ம செய்கிற சில நம்ம அறியாம செய்யலாம். ஆமாங்க தானே? சில நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் எப்படி இங்க நின்னேன்னு தெரியல, எப்படி நான் இதுல போய் மாட்டிக்கொண்டேன்னு தெரியல, எப்படி நான் இதுல போய் சிக்கி கொண்டேன்னு தெரியலன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்மளோட அறியாமை. அல்லேலூயா. கிறிஸ்து நம்மகிட்ட அந்த அறியாமையை அவர் விரும்பல. அவர் நம்ம வாழ்றது அது தெளிவுக்குள்ளாக இருக்கும்படியாக கிறிஸ்து நம்மளுக்கு ஒளியாக இருக்கிறார். புரியாம வாழக்கூடாது. ஆமென். நம்ம தேவன் நம்மளுக்கு தெளிவு கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம தெரியாமலாம் வாழக்கூடாது. கிறிஸ்து நம்ம தேவன் இன்னார் என்று நம்ம அறிந்து, அவரோட வழிபாடு இன்னார் என்று அறிந்துதான் நம்ம வாழணும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, உலகத்திற்கு நான் வெளிச்சமாக இருக்கேன். ஏன்னா உலகம் என்பது அது பிசாசனுடைய அதிகாரத்துல இருக்கு.
பிசாசனுடைய வழி நடத்தலுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அது வந்து உலகத்தோடைய அப்படின்னா பிசாசனுடைய விருப்பம் போல உலகம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த உலகத்துல நம்ம வாழணும். ஆமென். உலகத்தோட தன்மைகள் என்னதென்று வெளிப்படுத்துகிறதும் இயேசுதான். ஆமென். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். பாருங்க, அவரை பின்பற்றுகிறவர் அப்படின்னா whoever follow Jesus, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுறாங்களோ, யாரெல்லாம் இயேசு பின்னாடி போறாங்களோ, யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ, அல்லேலூயா, அவங்க இன்னும் இருளிலே வாழாமல் ஆமென் அவருடைய ஒளியின் மத்தியில வாழ்றவங்களாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில இருளாக காணப்படுகிறது. ஆமென். தேவன் வார்த்தைக்கு பொறுப்பாக இருக்கிறது. அது நம்மளையே அது மாற்றிக்கொள்ளத்தக்க அப்படின்னா மன திரும்ப தேவன் நம்மளுக்கு வந்து அந்த ஒளியை நம்மளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல தான் தெரியாம வாழ்ந்தோம் இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன விரும்புறாரு என்று நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா, தெரியாத அப்படின்னா தெரியாம வாழ்ந்த டைம்ல அதை நம்ம விட்டுதான் வர பார்ப்போம். அதிலே மூழ்கி இருக்கணும், அதிலே வந்து வாழணும் அப்படின்னு நம்ம விரும்ப மாட்டோம். இருக்கீங்களா என்னோட? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஐசியா 42வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஐசியா 42வது அதிகாரம் 16வது வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. Isaiah chapter 42 verse 16. Isaiah chapter 42 verse 16. ஐசியா 42வது அதிகாரம் 16வது வசனம். மறுபடியும் யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. அதுக்கப்புறம் ஐசியா 42 16வது வசனத்தை படிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டே வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வியுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, ஐசியா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட வார்த்தையில சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. குருடன் என்பது இஸ் நாட் அ பிளைண்ட் மேன். நீங்க வந்து பிசிக்கலா பார்க்காதீங்க, வேர்ல்ட்லியா நீங்க திங்க் பண்ணாதீங்க. குருடன் என்பது நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவலா பாருங்க. அநேக நேரத்துல நம்ம வந்து குருடர்கள் போலதான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய கண்கள் நம்மளோட சிந்தை இருள்னால அடைக்கப்படுகிறது. ஆமென். நீங்க கேட்கலாம், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன், எப்படி என்னை இருள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவனோட வார்த்தையை நீங்க வந்து அந்த சூழ்நிலை மத்தியில தேவனோட வார்த்தைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காத போது உலகத்தோட இருள் நம்மளுடைய சிந்தையும் நம்மளுடைய கண்களும் மறைக்கிறதா இருக்கு. அதனால தான் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. குருடர் அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, சில டைம் நம்மளுக்கு முன்பாக இருக்கிற பல காரியங்கள் அது மறைக்கப்படுது. அல்லேலூயா. போனாலும் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் இல்லைங்களா, மரியாள் மேரி மெக்டலின் இல்லையா, மரியாள் மெக்டலின் குறித்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருந்தாரு. கிறிஸ்து பக்கத்துல நிக்கிறது அவர் அறியல. ஏன் அறியல? அவனால பார்க்க முடியலையா? அவ பார்த்தாள் இல்லையா? ஆனா பார்த்தும் அவர் இயேசு என்று அவனால அறிய முடியல. அவ இயேசுவோடு கூட இருந்தவ. மேரி மெக்டலினுக்குள்ள 7 அசுத்த ஆவிகளை வெறுத்தினவரும் இயேசு. அல்லேலூயா. மேரி மெக்டலினுக்குள்ள 7 அசுத்த ஆவிகள் இருந்தது. ஒரு அசுத்த ஆவியை நம்மளால தாக்க முடியும். அவளுக்குள்ள 7 அசுத்த ஆவிகள் இருந்தது. அந்த 7 அசுத்த ஆவிகளும் விரட்டினதும் இயேசு. அப்ப மேரி மெக்டலினுக்கு வந்து இயேசுவை குறித்து அவளுக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் தன்னுடைய அருகில நிக்கிறாரு, பேசுகிறாரு வேற. சில டைம் பாருங்க, நம்ம வந்து இருக்கும்போது நம்ம கணவரோ இல்ல நம்ம பிள்ளைங்க பின்னாடி போனா நம்ம பார்க்கவே நம்மளால உணர முடியும். அவங்களோட பிரசன்ஸ் அப்படின்னா அவங்களோட பிரசன்ஸ் நம்மளால உணர முடியும். போனது அப்பா, போனது அம்மா, கரெக்டுங்களா? சரி, சில டைம் உணர முடியல கூட, பா நீங்களா, அப்போ ஒரு சத்தம் கொடுத்தா போதும் கோபம் பண்ணிடுவோம். ஆனா மேரி மெக்டலின் அப்படி இல்லை. அவ பார்த்தோம் அவனால அறிய முடியல. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து அவள்கிட்ட கேட்கிறாரு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அந்த சத்தத்தையும் அவனால அறிந்து கொள்ள முடியல, அது இயேசு கிறிஸ்துன்னு. அல்லேலூயா. அதுக்குன்னு அவன்கிட்ட வந்து தேவன் மேல அன்பு இல்ல அப்படின்னு இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதை விலகி கொள்ளணும். அவளுக்கு வந்து தேவன் மேல விசுவாசம், அவ தேவன் அதிகமாக நேசிக்கிற ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. யாருமே கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின அந்த கலர்ல யாருமே காலையிலே ஏஞ்சி அவரை போய் பார்க்கணும்னு போல. ஆனா மேரி மெக்டலின் போனா. கிறிஸ்து மேல வைத்திருந்த அன்பு, நம்ம கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்தோம். கிறிஸ்துவை நம்ம வந்து அவரை நம்ம நம்பியும் சில டைம்ல வந்து நம்மளால அவரை அறியாம போகிறது, அவரை பார்க்க முடியாம நம்மளால போகிறது. ஏன் தெரியுங்களா? நம்மளுக்குள்ள இருக்கிற கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், அல்லேலூயா, தேவனுடைய மகிமையை மறைக்குது. என்னோட கூட இருக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுடைய மன அழுத்தங்கள், உங்களோட வேதனை, உங்களுடைய கவலை, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விதமான துக்கம், அல்லேலூயா, உங்களுடைய கண்ணீர் வந்து அது இயேசுவை மறித்து, அப்படின்னா இயேசுவை பார்க்காதபடிக்கு அது உங்களை, அந்த இருள் உங்களை மறைத்து அது உங்களை மட்டும்தான் பார்க்க வைக்குது. ஆமா, எத்தனை பேர் அதை கடந்து போயிருக்கீங்க? நம்ம சில டைம் கவலை, துக்கத்துல, ஒரு வேதனை இருந்தோம்னா ஒரு சிலர் இயேசுவை தேட மாட்டாங்க, புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய புலம்புவாங்க. ஆவிக்குரிய வார்த்தையில புலம்ப மாட்டாங்க. மாமிச பிரகாரமாக, உலக பிரமாணமாக அவங்க புலம்புவாங்க. ஆவி பிரகார புலம்புறது இல்ல, இயேசு என்னை கைவிட மாட்டாரு, இது வந்து என்னோட விசுவாசத்தின் பரீட்சை, இதையும் நான் கடந்து போனோம். அதுதான் வந்து தேவன் மேல நம்பிக்கை வைத்து அப்ப நம்ம வந்து உணரலாம், ஓகே, என்னோட துக்கம், என்னோட மாமிச கிருகை, என் மாமிச உணர்ச்சி என்னை இன்னும் தேவனை மறக்க வைக்கல, நான் இன்னும் தெளிவா இருக்க, நம்ம அதை புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா ஒரு சிலர் இருப்பாங்க தன்னோட நிதானத்தை இழந்து, புரியுதுங்களா? அதனாலதான் மேரி மெக்டலின் அப்படின்னா மரியாள்னால யாரை பார்க்க முடியல? இயேசுவை பார்க்க முடியல. ஆனா இயேசு பக்கத்துலதான் நிக்கிறாரு, இயேசு பேசுறாரு. அந்த சத்தத்தை அவன் நிறைய தடவை கேட்டிருப்பா. அந்த சத்தத்தையும் அவனால அறிந்து கொள்ள முடியல. இவர்தான் இயேசு. சரிடா, நம்மளும் இந்த மாதிரி தான் தெரியுங்களா, குருடாயிடுறோம். குருடாயி என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளித்து தவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு மேல என் வாழ்க்கை என்னவாக ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல, இதுக்கு மேல நான் எங்க போய் நிக்க போறேன்னு எனக்கு புரியல. ஏன் தெரியல, ஏன் புரியல? ஏன்னா தேவனை காட்டிலும் உங்களுடைய பிரச்சனை, நீங்க கடந்து வர்ற அந்த பாதை, அந்த வேதனை, அந்த கண்ணீர், அந்த கவலைகள் மேற்கொள்ளுது. அல்லேலூயா. என்ன பண்ணுது? மேற்கொள்ளுது. ஆனா அந்த சூழ்நிலை மத்தியில உங்களால தேவன் காட்டுகிற வழியும் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தையும் உங்களால அது உணர முடியாது. ஒரு சிலர் அது உணர்ந்தாலும் அது சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கிறதுனால அதை அப்ப எடுத்து கொள்ளுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பாறையில விழுந்த என்னது விதையாயிரும், இல்லைன்னா முச்செடி மத்தியில விழுந்த விதையா மாறிடும், இல்லைன்னா சாலை ஓரத்துல பாதையில விழுந்த, சாலை ஓரம் இருக்கா பைபிள்ல, பாதை அருகில விழுந்த விதையா மாறிடும். ஏன்னா அந்த வார்த்தை நம்மளுக்கு எப்ப திரும்ப வருது?
சூழ்நிலைக்கு ஏற்றதா, உங்களோட சூழ்நிலை அந்த வார்த்தைக்கு ஏற்றதா இருக்கனால நீங்க அந்நேரம் மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அது தற்காலிகம். தேவனோட வார்த்தை சந்தோஷமாக இருந்தாலும், நிறைவாக இருந்தாலும், பரிபூர்ணமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். குறைகள் மத்தியிலும், கவலைகள் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும் ஏற்றுக்கொள்வதாக கற்றுக்கொள்ளணும். சந்தோஷமாக இருக்கும் போது அநேக பேருக்கு தேவனோட வார்த்தை அது வார்த்தையாக தான் தெரியும். அல்லேலூயா. எப்படி சந்தோஷமா இருக்கும்போது அந்த வார்த்தை நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்கறதா இருக்காது, அந்த வார்த்தை நம்ம மத்தியில கிரிகை செய்கிறதா இருக்காது, அந்த வார்த்தை நம்மளுக்கு கண்ணி கொடுக்கறதா இருக்காது. ஆனா நீங்க ஒரு விதமான சூழ்நிலை மத்தியில நீங்க கடந்து போகும்போது அந்த வார்த்தை கேளுங்க, எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், உங்களுக்கு காயங்களுக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கும், உங்க கண்ணீரை துடைக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. பலவீனமாக இருக்கிற, சரீர பலவீனத்துல இருக்கிற உங்களை அது பலப்படுத்துறதா இருக்கும். ஏங்க நம்ம சுயநலமா தேவனோட வார்த்தையை நம்ம பார்க்கிறோம்? ஏன் சுயநலமா தேவனோட வார்த்தையை நம்ம கேட்கிறோம்? ஏன் சுயநலமாக நம்ம தேவனோட வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்றோம்? தேவனோட வார்த்தை எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையும், எல்லாமாகவே நம்ம மத்தியில வந்து சேரும். ஹல்லேலூயா. ஆனாதான் இங்க தேவனோட ஐசையா தீர்க்கதரிசி சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் நம்ம குருடர்கள் போலதான் இருக்கிறோம். நன்மை என்னது, தீமை என்னது நம்மளால அறிய முடியாது. எது விஷம், எது தேன்னு கூட நம்மளால வித்தியாசம் பார்க்க முடியாத சூழ்நிலை நம்ம இருப்போம். யார் நல்லது சொல்றா, யாரு கெட்டது சொல்றா, யாரு நம்மள வந்து நல்ல வழியில வழி நடத்துறா, யார் கெட்ட வழியில வழி நடத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன் நம்ம தான் குருடா ஆயிட்டோமே. அல்லேலூயா. ஏன்னா குருடா ஆயிட்டோமே. தேவன் சொல்றாரு, குருடன் அவர்கள் அறியாத வழியில் நடத்த. அந்த சூழ்நிலை மத்தியில தேவன் நம்மளுக்கு ஒளியாக இருந்து, ஆமென், ஒளியாக இருந்து நம்மள வழி நடத்துவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த வழி நடத்தல நீங்க எப்ப தெரியுங்களா நீங்க காண முடியும்? நீங்க எப்ப தெரியுங்களா அந்த பாதையை கண்டுகொள்ள முடியும்? நீங்க எப்ப கிறிஸ்துவ அந்த சூழ்நிலை மத்தியிலும், உங்க மாமிச பலவீனத்தின் காட்டிலும், உங்களுடைய இச்சைகளை காட்டிலும், கண்ணீர்களை காட்டிலும், உங்க துக்கத்தை காட்டிலும் அவர் பெரியவர்னு நீங்க நம்பி காத்திருக்கும் போது உங்களால அந்த வழியை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் ஞாபகம் தெரியுங்களா, தேவன் காட்டுற வழியை ஒண்ணு அறியாம இருக்காங்க. தேவன் காட்டுற அந்த சொல்யூஷனை அறியாம இருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. நம்ம தான் நினைக்கிறோம் அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லைன்னு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. உலகமும் அதோடைய ஆஸ்தியும் அழிந்து போகும். உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கிறேன். உலகம், நான் எப்போதும் என்னோட வாழ்க்கையில நான் வைக்கிறது ஒண்ணுதான். எது நான் பார்த்தாலும், எது நான் ஃபேஸ் பண்ணாலும், உலகமும் அதோடைய ஆஸ்தியும் அழிந்து போகிறது போல உலகத்திலிருந்து தோன்றுகிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒழிந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மட்டுமே நேற்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நம்ம தான் என்ன நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் தீர்வு இல்லை. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். நீங்க விசுவாசிக்கணும். உலகமும் அதுல ஆஸ்தியும் ஒழிந்து போகும்னா இந்த உலகத்துல இருந்து தோன்றுகிற ஒவ்வொரு காரியமும் கூட அப்படின்னா நம்மள வேதனைப்படுத்துகிறது. உலகத்துல நீங்க நானும் கூட தாங்க வாழ்றோம். நம்ம என்னது, நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேட்டே இல்லைங்களா? இருக்குதானே? நம்மளுக்கு இருக்கு உலகத்துல. ஆனா இன்னொரு விசுவாசம் இருக்கு இல்லையா, உலகத்துல நம்ம மரித்து போனாலும் தேவனோட சதா காலமும் நம்ம வாழணும். ஏன்னா அவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. திருப்பி அதை வசித்து பாருங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி.
உங்களுக்கும் எனக்கும் தெரியாத அநேக வழிகள் நம்ம வாழ்க்கையில உண்டு. நம்மனாலதான் அதை அறிந்து கொள்ள முடியல, நம்மனாலதான் அதை பார்க்க முடியல. ஏன்னா அநேக காரியம் நம்ம மாமிசத்துல இருக்கோம் இல்லைங்களா? we are flesh. ஹalleluya. நம்ம 20 மணி நேரமா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம் இல்ல? ஆமாங்க தானே? 20 மணி நேரமா ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்களா? இருந்தீங்களா? நீங்க இங்க உள்ளவங்களே இல்ல. நீங்களா பரலோக ராஜ்யத்துல வாசம் செய்கிறவர்கள். ஹalleluya. நம்ம மாமிசத்துல இருக்கோம். அநேக காரியம் நம்மள சுத்தி நெருக்கடி கொண்டு வருது. ஹalleluya. அநேக காரியம் சில நேரத்துல நம்மள மாமிசக்குள்ளாக தள்ளப்படுறோம், உலகத்துக்குள்ளாக நம்ம தள்ளப்படுறோம். அப்படி இருக்கும்போது உங்களை சுத்தி அநேக உலகம் இருக்கிறனால உங்களால தேவன் வைத்திருக்கிற வழியில உங்களால காண முடியாது. ஏன்னா உங்க சிந்தையும் உங்க கண்களும் குருடாக்கிட்டது. ஹalleluya. ஆனா நீங்க பார்க்க முடியாதது தேவனால பார்க்க முடியும். ஹalleluya. நீங்க கண்டு கொள்ள முடியாதது தேவனால கண்டு கொள்ள முடியும். ஏன்னா அவரே ஒளியின் தேவனாக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. நமக்குள்ள எவ்வளவு இருளுகள் வந்தாலும் தேவனால அவரோட ஒளி நிமித்தமாக நம்மளை விடுதலை ஆக்க முடியும். ஆமென். படிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இருள்கள் இருந்தாலும் தீர்க்க முடியாதது நம்ம நினைப்போம் பாருங்க, இது ஆபிரகாமை மாத்தவே முடியாது, குமரனால செய்யவே முடியாது, என்னாலையும் முடியாதுன்னு சில டைம் நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த முடியாத சூழ்நிலை மத்தியில தேவன்கிட்ட கொடுத்து அவர் நம்மளுக்காக முடித்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு தோல்வி இல்லைங்க. அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறவங்க, தேவனை நம்புறவங்களுக்கு என்ன இல்ல? தோல்வி இல்ல. தோல்வி மாதிரி இருக்கும், ஆனா தோல்வி இல்லை. அல்லேலூயா. பயப்பட மாதிரி இருக்கு, ஆனா ஆக்சுவலி அது என்ன இல்ல? பயம் இல்ல. அவமானப்படுற மாதிரி இருக்கும், ஆனா பட மாட்டோம். அந்த படுற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? அவமான மாதிரி இருக்கு, பயப்படுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் யார் தெரியுங்களா காட்டுறா? விசுவாசம் நம்மள வஞ்சிக்கிறோம். ஆனா நீங்க விசுவாச அறிக்கை செய்யுங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எனக்கு தோல்வி இல்லை. ஏன்னா நம்மளோட தேவன் தோற்று போன தேவன் கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திக்கும் போது பிசாசு மேபி கிளாப் பண்ணி சந்தோஷப்பட்டிருப்போம் இல்லைங்களா? இந்த கிளாப் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஓகே, தேவகுமார்னு நம்ம இதோட அவருடைய லைஃப் ஜெர்னியை நம்ம ஒரு எண்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அதற்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா அநேக தீர்க்கதரிசிகள் ரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆமாங்க இல்லையா? நீங்க 4 கோஸ்பல்ல நீங்க படிக்கும் போது இயேசு கிறிஸ்து நிறைய ஊமைகளை சொல்லி இருக்கிறாரு. அவரு பிதாவையும் வைத்து அவர் நிறைய ஊமைகளை சொல்லும் போது கூட அந்த தோட்டத்துக்கு உண்மையான எஜமான் வரும்போது அவரையும் கொன்று போட்டாங்க தேவன் வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. அவன் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து அவன் கண்டிப்பா நினைச்சு பார்த்திருக்க மாட்டான், மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேவன் லேட்டா செஞ்சாலும் லேட்டஸ்டா செய்வாரு. அல்லேலூயா. அவர் செய்ய போகிறது நம்மளால அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. நம்மளே எதிர்பார்க்கிற நேரத்துல எதிர்பார்க்காத காரியத்தை செய்கிற தேவன் தான் நம்மளோட தேவன். ஆமென். அல்லேலூயா. படிங்க. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும்
கோணலை செவ்வையும் ஆக்குவேன். யாருக்கு கோணலு? இது எல்லாமே தேவன் நம்மளுக்கு சொல்றாரு தெரியுங்களா? ஒரு மனுஷனா இருந்து ஒவ்வொரு காரியத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம், நம்ம எப்படி சிந்திக்கிறோம் நினைத்துதான் இந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்லுது. பாருங்க, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அல்லேலூயா, நம்மளுக்கு அநேக சூழ்நிலை நம்ம அறியாம நம்ம நிக்கிறோம். ஆனா அங்க என்ன இருக்கு? வழி இருக்கு. அடுத்தது, அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து, ஆமென், தெரியாத பாதைகள் தேவன் நம்மளை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும், நம்மளுக்கு முன்பாக நம்மளுக்கு பின்னாடி லெஃப்ட் ரைட் இருக்கிற எல்லா இருளையும் அவர் வெளிச்சமாகவும் கோணலானதை செவ்வையும் ஆக்குவேன். ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். ஹல்லேலூயா. அவர்களை கைவிடாது இருப்பேன். தேவன் தாங்க எப்போதும் நம்மளுக்கு சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. தேவன் எப்பொழுதும் அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு, நம்மளுக்கு துணையாகவே இருக்கிறாரு. அவர் நம்மளை காப்பாற்றுவராக இருக்கிறாரு. அவர் நம்மளை ரட்சிக்கிறாரு, அவர் நம்மளை மீட்கிறாரு, அவர் இன்னும் நம்மளை நேசிக்கிறாருன்னு அவர் எப்பொழுதும் நம்ம மத்தியில அவர் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம பாத்திரம்னா கேட்டா இல்ல, நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தை கேட்கிறோம்னா இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? கோபப்பட்டிருப்போம், வார்த்தையினால பாவம் செய்திருப்போம், உணர்ச்சியினால பாவம் செஞ்சிருப்போம், ஹல்லேலூயா, பார்வையினால பாவம் செஞ்சிருப்போம், சிந்தையினால பாவம் செஞ்சிருப்போம். ஆனா அப்பயும் தேவனோட வார்த்தை நம்ம மத்தியில என்ன வருது? நான் உன்னைய கைவிட மாட்டேன், நான் என்றைக்கும் உன்னைய கைவிட மாட்டேன். நம்ம வாழ்க்கையில ஒரு தீமையான காரியத்தை நம்ம பார்க்கிறோம்னா, அல்லேலூயா, ஒரு தீமையான காரியம் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்றோம், நம்ம கடந்து வரோம், அதனால பல வேதனைகள், பல துன்பங்கள் நீங்க பார்க்க வேண்டியதா இருந்துச்சுன்னா அது நன்மைக்குன்னு எடுத்துங்க. இன்னைக்குதான் பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல 10 வாதைகள் சொல்லி கொடுத்தேன். தேவன் தான் மோசே அனுப்புறாரு. எதற்காக? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக. ஆனா அதே தேவன் மோசே கிட்ட சொல்றாரு, ஆனா நான் பார்வோடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். புரியுதுங்களா? இப்படி கேட்டா நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்கு. என்னது? தேவன் விடுதலை ஆக்குவேன்னு சொல்றாரு. விடுதலை ஆக்குறேன்னு தேவன் சொன்னாதான் தேவன் தான் பார்வோட இருதயத்தை லெகுவாக மாற்றி ஜனங்களை அனுப்பணும். அப்பதான் மோசே எந்த ஒரு கஷ்டம் இல்லாம அந்த ஜனங்களை ஹோரே மலைக்கு கூட்டிட்டு போக முடியும் இல்லைங்களா? ஆனா இங்க தேவன் சொல்றாரு மோசே கிட்ட, முதலாவது தேவன் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்துக்கு போயிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அழைத்து கொண்டு வா. இந்த மலையில நீ என்னை ஆராதிக்கும்படியாக, ஹோரே மலையில, அது தேவனோட பர்வதம்னு சொல்லுவாங்க, அங்க என்னை ஆராதிக்கும்படியாக நீ அழைத்து கொண்டு வா. அதே நேரத்துல ஒண்ணு போன தெரியுங்களா, இன்னும் தேவன் மோசையோடு பேசி கொண்டிருக்கும் போது சொல்றாரு, ஆனா நான் பார்வோடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். அப்ப தேவன் பார்வோடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னா அங்க யாருக்கு கஷ்டம்? மோசைக்கு கஷ்டம். மோசைக்கு தான் கஷ்டம். ஏன்னா தேவன் பார்வோடைய இருதயத்தை கடினப்படுத்துறாருன்னா மோசைனால அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. நிறைய ஸ்ட்ரகிள் பார்க்க வேண்டியது இருக்கும், பார்வோட பேச வேண்டியது இருக்கும். ஆமாங்க தானே? ஆமாங்களா இல்லையா? ஆனா தேவன் ஞாபகம் தெரியுங்களா, பார்வோடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரு. அவர் பார்வோடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்தலைன்னா தேவன் வைத்திருந்த அந்த 10 அற்புதங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவர்தான் தேவன் என்று எகிப்து ஜனங்களுக்கும் பார்வோக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் வெளிப்படுத்துறதுக்கும் அங்க வாய்ப்பு இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இது பாருங்க, தேவன் மட்டும் பார்வோட இருதயத்தை கடினப்படுத்தலைன்னா அப்புறம் முதல் தடவை மோசே போய் பேசும்போது ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எனக்கு தரிசனமானார், அவர் இந்த ஜனங்களை உன்னை விடுதலை ஆக்க சொன்னாருன்னு சொல்லி மோசே பேசும்போது
விடுதலை ஆக்கி இருந்தாங்கன்னா அந்த ஜனங்க சுயநலமா இருந்திருப்பாங்க. தேவன் தான் விடுவித்தாரு, தேவன் தான் காப்பாற்றினாரு, தேவன் தான் என்னை அழைத்து கொண்டு வந்தான்னு அந்த ஜனங்க மகிமைப்படுத்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சில உபத்திரவம், சில பாடுகள், சில கண்ணீர்கள் நம்ம கடந்து போகும்போதுதான் அந்த நேரத்துல தாங்க தேவன் செய்கிற அவர் கரத்தின் கிரியைகளை நம்மளால உணர முடியுது. அப்பதான் தேவன் செய்கிற காரியம் நம்மளால பார்க்க முடியுது. அவ்வளவு நாள் அந்த ஆவிக்குரிய கண்கள் மறைந்திருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு நாள் நம்மளுக்கு ஆவிக்குரிய கண்கள்னா என்னன்னு தெரியாது, ஆவிக்குரிய சிந்தனை என்னன்னு தெரியாது. ஆனா தேவன் அந்த மாதிரி சூழ்நிலை மத்தியில, அப்படின்னா இடுக்கத்தின் மத்தியில, when we are broken, உடைக்கப்பட்ட சூழ்நிலை மத்தியில இருக்கும் போதுதான் நம்மளை காப்பாத்துனது தேவனை நம்ம வாயிலிருந்து அந்த அறிக்கை சொல்ல முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா நம்மளுக்கு அந்த அறிக்கை வராதுங்க, அந்த அறிக்கையே வரவே வராது. நம்ம வாழ்க்கையில ஒரு தீமை நீங்க பாக்குறீங்களா? இதுக்கு முன்ன காப்பாற்றின தேவன் இன்னமும் நம்மளை காப்பாத்துதான் போறாரு. ஏன்னா அவரோட அன்பு என்னைக்கு நம்ம மேல குறைஞ்சதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க ஐதியா 42வது வசனம் 42வது அதிகாரம் 16வது வசனம், இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துக்குள்ள போக போறாங்க. ஐ திங்க் 70 இயர்ஸ் நினைக்கிறேன், 70 வருஷம். ஒண்ணு போல, ஆனா ஜனங்களோட விக்கிர ஆராதனை. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாம எதிர்த்து நின்றாங்க. கள்ள தீர்க்கதரிசி வார்த்தைகளை எடுத்துக்கொண்டாங்க. அவங்களுடைய பாவத்தினாலையும், அவங்களுடைய துன்மார்க்கனான செயல்னாலையும், அவங்களோட பேச்சினாலையும், அவங்களோட கீழ்ப்படியாதனாலையும் தேவன் அவங்களை அடிமைத்தனத்துக்குள்ள அனுப்ப போறாரு. ஆனா அடிமைத்தனத்துல அனுப்புறதுக்கு முன்பாகவே தேவன் இந்த வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை விடுதலையாக்குவேன். அல்லேலூயா. நீங்களே யோசிச்சு பாருங்க, 70 வருஷம் நம்ம அடிமைத்தனத்துல இருக்கோம்னா, நம்ம ஒருத்தவங்க கீழே ஒரு ஸ்லேஃபா இருக்கோம் அப்படின்னா, அது நம்மளோட நாடு இல்லை, நம்மளுடைய ஜனங்கள் இல்லை, ஒருத்தர் கீழே நம்ம இருக்கணும், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அவங்க அனுப்பி வைக்க போறத தேவன் இங்கேயே சொல்லிட்டாரு. படிங்க. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், ஐதியா 42:16, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களோட சூழ்நிலை இப்படியாக இருக்கும். அவங்க தத்தளிப்பாங்க, ஐயோ எப்படி என்ன நடக்க போகுது, எப்படி இங்க இருந்து நம்ம விடுதலை ஆக போறோம். அந்த ஜனங்களை பார்த்துதான் சொல்றாரு தேவன். யாரை பார்த்து? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துதான் சொல்றாரு, குருடர்கள். அல்லேலூயா. ஏன் குருடராக மாறுறாங்க? ஏன் குருடராக மாறுறாங்க? அவங்களோட பாவத்தினால, அவங்களோட மீறுதல்னால. இன்னைக்கு அநேக சூழ்நிலை மத்தியில நம்ம ஏன் குருடராக மாறுறோம்? தேவனோட வார்த்தை மீறி நடக்கிறதுனால, தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால, நம்மளோட கடினமான இருதயத்தினால. கடினமான இருதயம் என்னன்னு தெரியும் இல்லையா? அல்லேலூயா. தேவன் சொல்றாரு நீ அது செய்யணும்னு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? என்னால அது செய்ய முடியாது, என்னால இதுதான் செய்ய முடியும். இதுதான் கடினமான இருதயம். அப்படின்னா தேவன் ஒண்ணு நம்மள்ட்ட சொல்றாரு, நம்ம இப்படியாக இருக்கணும், இப்படியாக பேசணும், நம்ம வாழ்க்கை இப்படியாக இருக்கணும்னு தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நம்மள்ட்ட சொல்றாரு. ஆனா நம்ம அதை முடியாதுன்னு சொல்லி நம்மளுக்கு விருப்பமானதை நம்ம செய்யும் போது அது நம்ம தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம மனம் திரும்புறதுக்கு தேவன் அநேக வாய்ப்புகளை நம்மளுக்கு கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல தேவன் நம்மள்ட்ட பேசணும், நம்மளை காப்பாற்றணும், தேவன் நம்மளோட உரையாட வைத்திருக்கணும். தேவனுக்கு அவருக்கு எல்லா விதமும் அவருக்கு அது ஒரு வாய்ப்பு தான். அவர் ஏற்கனவே சொல்ல தேவன் சொல்லிட்டா நம்மளோட உணர்ச்சிகள் மூலியமா பேசுவாரு, சூழ்நிலை மூலியமா பேசுவாரு, மனிதர்கள் மூலியமா பேசுவாரு, அவரோட வார்த்தைகள் மூலியமாக பேசுவாரு, பிரசன்னம் மூலியமாக பேசுவாரு. நீங்க தேவனோட பிரசன்னத்தை உணர்ற ஒரு சிலர் அழுவாங்க பாருங்க. ஏன் அழுகுறாங்க?
அல்லேலூயா. தேவன் அவருடைய பிரசன்னம் மூலியமாக நம்மளோடு அவர் இடைப்படுறாரு. அல்லேலூயா. அதான் நான் என் வாழ்க்கை பிள்ளைங்க சொல்லி கொடுத்தேன், நீங்க தேவனால நிரப்பப்படுறீங்களா? ஒரு சிலருக்கு வந்து கத்தணும்னு தோணும், பார்த்துருக்கீங்களா? அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிறத கத்தி வெளியாக்கணும்னு, அது ஒரு விடுதலை. அது ஒரு விடுதலை. நீங்க அதை கத்தி வெளியாக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா? ஆனா அது காட்டிலும் ஒரு சிலர் பாருங்க, நீங்க கத்தாம அந்த பிரசனத்தை உணர்ந்து அனுபவிங்க, அது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. தேவ பிரசனம் தொடர்னால தான் நம்ம விடுதலை ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரசனத்தை உணருங்க. அமைதியா அழுறீங்கன்னா அழுவுங்க. நிறைய போராட்டம் இருக்கா, உள்ளுக்குள்ள கதறீங்களா, அந்த பிரசனத்தோட இருங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த பிரசனம் போக போக உங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. எனக்கு தாவீது பாருங்க, சங்கீதம் 139வது அதிகாரம் 11-12வது வசனம். Psalm chapter 139 verse 11 and 12. தாவீது இப்படி அழகா சொல்றாரு, அவர் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை. மாமனார்னால பிரச்சனை, மருமகனால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, ராஜ்யத்தினால பிரச்சனை. ஒரு சமயம் அவருக்கே அவர் பிரச்சனையா மாறுறாரு. அவர் எங்க போனாலும் பிரச்சனை தான். Psalms 139:11 and 12. சங்கீதம் 139வது அதிகாரம் 11-12வது வசனம். இருள் என்னை மூடி கொள்ளும் என்றாலும், பாருங்க தாவீது சொல்றாரு, இருள் என்னை மூடி கொள்ளும் என்றாலும். என்ன இருள் அவர் மூடி கொண்டது? அவரோட பலவீனம், அவரோட போராட்டம், அல்லேலூயா, அவருக்கு வருகிற உபத்திரவம், அவர் வாழ்க்கையில வருகிற கஷ்டம், அவரோட கண்ணீர், ஆமென், சொல்ல முடியாத வேதனைகள். அவர் சொல்றாரு, இருள் என்னை மூடி கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். இருளும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். எவ்வளவுதான் இருள் என்னை மூடி கொண்டாலும், எவ்வளவுதான் எனக்கு போராட்ட பாடுகள் வந்தாலும், தாவீது ஒரு நாள் கூட தேவனை ஸ்தோத்திரிக்கிறத அவர் நிப்பாட்டல. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் அவர் கடந்து வந்தாலும், எவ்வளவுதான் அவர் ஓடி போய் ஒளிந்தாலும், எவ்வளவுதான் அவர் ஓடிக்கொண்டே இருந்தாலும், கர்த்தரே எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் எனக்கு பலனாக இருக்கிறது அவர் விசுவாசிக்கிறத அவர் விடல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதாங்க தாவீது. அவர் சொல்றாரு, எவ்வளவுதான் இருள் என்னை மூடிக்கொண்டாலும், அந்த இருள் என்னை மூடிக்கொண்டாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். எவ்வளவுதான் என்னை மூடிக்கொண்டாலும் வெளிச்சமாக இருக்கிற தேவன் அந்த இருளையும் எனக்கு வெளிச்சமாக மாற்றுவேன் அவர் விசுவாசித்து சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் கூட இருக்கணும். எவ்வளவுதான் நீங்க இருள கடந்து வந்தாலும், எவ்வளவுதான் நீங்க எவ்வளவு பெரிய காரியங்களை நீங்க பார்த்தாலும், நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஜீவ ஒளி உங்களோட கூட இருக்கிறார். அந்த இருளை வெளிச்சமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நீங்க நாம விசுவாசிக்கணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுமே நம்மளுடைய அத்தாரிட்டில இல்ல. நம்ம வாழ்க்கையில பார்க்கிற ஒவ்வொரு காரியம், நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிற ஒவ்வொரு காரியம் தேவனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. அல்லேலூயா. தேவனே இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னா அது தீமை கலன்னு நீங்களும் புரிஞ்சுக்கொள்ளணும். யாக்கோபுல அப்படிதானே போட்டிருக்கு, தேவன் நம்மளை தீமையினால சோதிக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில சந்தோஷமோ, துக்கமோ, கவலையோ, நிறைவோ, குறைவோ தேவனோட அனுமதி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே வராதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்கன்னா அதுவும் நன்மைக்காக எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, அப்படிப்பட்ட ஒரு திங்கிங் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எதுவா இருந்தாலும் நீங்க சுலபமாவே கடந்து வருவீங்க. ஹல்லேலூயா. தாவீது பாருங்க எவ்வளவு விசுவாசமா சொல்றாரு, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும்
அப்படின்னா அவருக்கு தெரியும் அவர் வாழ்க்கையில இருள் இல்லாம இல்ல. அல்லேலூயா. நீங்க நினைக்கிற ஒளி இல்ல தெரியுங்களா, நீங்க நினைக்கிற வெளிச்சம் இல்ல. டியூப் லைட், டவுன் லைட், எல்இடி லைட் இல்ல. ஆமென். இது தட்டுனாதான் உங்களுக்கு வெளிச்சம் இல்லையா? ஆமென். கிறிஸ்து நமக்கு ஜீவ ஒளியா இருக்கு. அந்த ஒளி என்றைக்கும் மறைந்து போகாது. இருளு காட்டிலும் அந்த ஒளி இன்னும் பிரகாசமாக எரியும். அல்லேலூயா. அந்த வசனத்தை படிச்சு முடிங்க. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. பாருங்க, உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமாவும் சரி. நம்மளுக்கு தாங்க இருள் இருளாக இருக்கு. தேவனோட பார்வைக்கு அது வெளிச்சம். நமக்கு எப்படி இருக்கு? இப்ப லைட்ல சாட்டிட்டா இங்க எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும் இல்லையா? யாரு எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு தெரியாது, வழியும் நம்மளுக்கு தெரியாது, குத்து மதிப்பா தான் நம்ம போகணும். நமக்கு இருள், ஆனா தேவனுக்கும் அது வெளிச்சம். இருளும் அவருக்கு வெளிச்சமாக தோன்றுகிறது. அதனால நான் சொல்றேன், தேவனோட வார்த்தை சொல்லுது, இருளாக இருந்தாலும் கிறிஸ்துவை நம்புங்க. ஏன்னா உங்க பார்வைக்கு தான் அது இருள், உங்க கண்களுக்கு தான் அது மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா தேவனோட கண்களுக்கும் எதுவுமே மறைவா இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இவ்வளவு பெரிய தூணை வச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய பலத்தை வைத்துக்கிட்டு, ஆமென், இவ்வளவு பெரிய பில்லரை வைத்துக்கிட்டு ஏங்க நம்ம போய் வேற இடத்துல தேடுறோம்? ஹல்லேலூயா. கடைசில சொல்றாரு பாருங்க, இருளும் உனக்கு வெளிச்சமா. தேவனுக்கு இருள் எப்படியா இருக்கு? வெளிச்சமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில டைம் நம்மளுக்கே புரியாது இல்லையா என்ன நடக்குதுன்னு. சில டைம் எங்களுக்கே தெரியாது. அந்த சைட் யார் என்ன பேசுறா, என்னமோ நடக்குதுன்னு தெரியும், ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியாது. சில டைம் பாஸ்டர் சொல்வாரு, நம்மளாம் ஓவர் திங்கிங் பண்ணிக்க வேண்டாம். நம்ம தீமைன்னு நினைப்போம், கடைசியா ஒண்ணுமே இருக்காது. மேபி நம்ம பாசிட்டிவா நினைப்போம், அங்க நெகட்டிவா இருக்கும். எதுவா இருந்தாலும் யார் டோப்பு கொடுக்கணும்? தேவன் டோப்பு கொடுங்க. நீங்களா ஒண்ணு சிந்திக்கும் போது என்னவாயிருது? நிம்மதி போயிருது, சந்தோஷம் போயிருது, நல்லா சமைச்சு வச்ச பிரியாணி கூட சாப்பிட முடியாம போயிருது. கடைக்கு கூப்பிடுவாங்க, கடைக்கும் போறது இல்லை. கேட்டா கவலை. கேட்டா எல்லா வீட்லயும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கவலையா இருந்தா அந்த நேரம் கவலையா இருக்கும் போது அவங்களுக்கு கடைக்கு சாப்பிடுவாங்க. அவன் நம்மள கடைக்கு சாப்பிட கேட்டா கவலை. ஆனா என்ன நடக்குது ஒண்ணுமே புரியாது. நம்மள ஒண்ணு நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறது. அதான் overthinking always will kill you. நம்மளை கொண்டுரும். ரொம்ப யோசிக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்களா தமிழங்க பேச்சுல மட்டும் தான் அடிச்சுக்க முடியாது? அவங்க சிந்திக்கிற விதம், பாசுற திரைக்கதை, கதை, வசனம் எல்லாமே இவங்களே எழுதி ஒரு டைரக்ஷனே போட்டுருவாங்க. அந்த டைரக்ஷனே வாங்குருவாங்க. தூங்கிட்டே இருப்பாங்க. அந்த வந்துடும் என்னாலாம் திரைக்கதை வசனம் எல்லாம் கூட அந்த அதுக்கு கதாபாத்திரமும் அவங்க நியமிச்சு வச்சிருவாங்க. கடைசியா பாசல் வருவாரு அந்த கதாபாத்திரத்துல. கடைசியா அவர் வருவாரு, உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்பட்டது இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கு. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்சுவலி இந்த வார்த்தை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில இருளே இல்லை. சங்கீதம் 139:11-12 நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில இருளே இல்லை. எனக்கு கிறிஸ்துவுக்கு அது இருளே இல்லையா? தேவனுக்கு அது இருளே இல்லை. தேவனுக்கு அந்த இருளும் வெளிச்சமாக தான் இருக்கு. இப்ப கிறிஸ்துவை பின்பற்ற நமக்கும் இருள் இல்லை. என்னவாக இருக்கு? அது நம்மளுக்கு வெளிச்சம் தான். அது யாருனால பார்க்க முடியல?
நம்மளால தான் பார்க்க முடியல. ஒரு கட்டத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா? தேவன் நம்ம வாழ்க்கை நன்மை செய்யறாருன்னு பார்க்க முடிஞ்சது இல்லையா? தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம இதுல இருந்து விடுதலை ஆக்குகிறாரு என்று நம்மளால உணர முடிஞ்சது இல்லையா? முடிஞ்சது இல்லைங்களா? ஒரு சில சூழ்நிலை மத்தியில தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை வேறையாக இருந்தது. இப்ப நம்ம பார்க்கும்போது தேவன் நம்மளை உயர்த்திருக்கிறாரு, அதை நம்மளால பார்க்க முடியுது இல்லைங்களா? அல்லேலூயா. அதெல்லாம் எப்படி உங்களால பார்க்க முடிஞ்சது? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கொண்டு செஞ்சது போல தேவன் நம்மளுக்கு செய்யலையே. நம்ம கண்கள் பார்க்கும்படி, அப்ப நம்ம மாமிச கண்கள் பார்க்கும்படியாக தேவன் செய்யலையே. அப்படியே செஞ்சது தேவன். அப்புறம் தேவன் இறங்கி ஒரு கால் கட்ட ஒரு கால் நீட்டு தேவன் நம்ம கண்களுக்கு முன்பாக காலை வளர்த்தது அப்படியே நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம பிசிக்கலா எதுவுமே பார்க்கல இல்லைங்களா? நம்ம கடந்து திரும்பி பார்க்கும்போது தேவன் எல்லாமே செய்து முடித்திருக்கிறார். இப்படிதான் நம்ம பார்த்து நம்ம உணர்ந்திருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி நம்மளால பார்க்க முடிஞ்சது? அப்ப உங்களால வெளிச்சத்தை பார்க்க முடிஞ்சனால தானே உங்களால பார்க்க முடிஞ்சது. அல்லேலூயா. அப்ப இருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை ஒரு சில இடத்துல அது ஞாங்க காண போகுது. ஏன் நம்மளால உணர முடியல? ஏன் நம்மளால மீண்டுமாக அதை பார்க்க முடியல? அப்ப தேவன் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் எந்த அளவுல இப்ப நீங்க வைத்திருக்கீங்க? அல்லேலூயா. அப்ப தேவனால செய்ய முடியுதுன்னா இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். நம்ம இன்னும் பார்த்த அதே மகிமையான காரியம், அதே மகிமையான கிரியை இப்ப நம்ம எதிர்பார்க்கும் போது பார்க்கலன்னா உங்க விசுவாசம் ஏதோ ஒரு விதத்துல குறைபட்டிருக்கு. ஆமென். சில டைம் ஒரு தடவை தேவன் கொடுத்துட்டான்னா நம்ம விசுவாசிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த விசுவாசத்தை நம்ம அவிசுவாசமா தான் வைத்திருக்கோம். அழிச்சியும் தேவன் செஞ்சாரு, இப்பயும் செய்வாரு. ஆனா இப்போ கொஞ்சம் தாமதமாச்சுன்னா நம்மளுக்கு கோபம் வந்துருது, தேவனே கேள்வி கேட்கிறோம், தேவனை பரிச்சை பார்க்கிறோம். ஞாபகம் வச்சுங்க, இஸ்ரேல் ஜனங்க 10 தடவை பரிச்சை பண்ணனால்தான் இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்தை 40 நாள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டியவங்க 40 வருஷமாக மாத்திட்டாரு. தேவனை சோதித்து பார்க்கிறோம், அவருக்கே நம்ம பரிச்சை வைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட பேரம் வேற பேசுறோம். நம்ம செஞ்சத தேவனுக்கு நம்ம நினைவு மூட்டுறோம். இருக்கீங்களா என்னோட? இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் தானே? ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையா தானே இருந்தேன், நான் உண்மையா தானே சபைக்கு போனேன், டெய்லி ஜெபம் பண்றேன், டெய்லி தேவனோட வார்த்தையை நான் படிக்கிறேன், உங்களோட பாடல்கள் கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னும் செய்யாம இருக்கீங்க? இதே தேவன் திருப்பி உங்கள்கிட்ட சொன்னாருன்னா தேவன்கிட்ட நம்ம செஞ்சது நம்ம நினைவு மூட்டுறோம். ஆனா ஆக்சுவலி நீங்க எதுவுமே தேவனுக்கு செய்ய வேண்டாம். தேவன் அது நம்மகிட்ட எதிர் பார்க்கவும் இல்லை. நம்ம தான் இன்னும் தேவனுடைய தயவை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன் நம்மளுக்கே தெரியும், இது தேவன் இல்லாம வேற யாருனாலும் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாது. அப்பயே பாருங்க, நம்மளோட குணம் மாறி இருக்கா, நம்மளோட பேச்சு மாறி இருக்கா, நம்மளோட சிந்தை மாறி இருக்கா. கிறிஸ்துவே ஜீவ ஒளினா, இப்ப கிறிஸ்து ஜீவனா இருக்கிறார்னா நம்ம கிறிஸ்துவோடைய ஜீவனால் தான் நம்ம இப்போ சுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த ஜீவன் நம்மளுக்குள்ள வாசம் செய்யும் போது நம்மளுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கணும், நம்ம பார்க்கிற விதம் எப்படிப்பட்டதா இருக்கணும், நம்ம பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும், நம்ம செய்கிற கிரியைகள், நம்ம இருக்கிற இடங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவன் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவனாக இருக்கிறார். அவர் பாரபட்சம் பார்க்கல, நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, பாவியோ பரிசுத்தமோ. அல்லேலூயா. அவருடைய வல்லமை மேல, அவருடைய மகிமை மேல
அவருக்கு தெரியும். அவர் வந்தா எல்லாமே மாறும். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள அவர் ஜீவிக்கிறார்னா அந்த ஜீவனுக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா நம்ம மத்தியில வெளிப்படும். அதான் கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறார்னா கண்டிப்பா கிறிஸ்துவுக்கு ஏற்ற பலன் நம்ம அந்த கண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம இன்னும் எப்படிப்பட்ட கண்ணீரை கொடுக்கிறோம்? எப்படிப்பட்ட கண்ணீரை நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சிஸ்டர் ஜோக் சொல்லவே இல்லை, அதனால ரொம்ப சீரியஸா போகுது. எல்லாமே நேத்தே சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஆமென். என்னோட சேர்ந்து மீகா 7ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கோங்க. மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். மீகா chapter 7 verse 8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மீகா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்றாரு, என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்பட, நான் விழுந்துட்டேன். நம்மளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. சில பேர் அவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங். எதுக்கு? நம்ம விழுவதுக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஜெபம் செய்வாங்க, அதுக்கு ஏற்ற வேலைகளை நடப்பிப்பாங்க. அல்லேலூயா. அது சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் நிறைய பார்த்துட்டேன். இந்த திருச்சபையில எல்லாரும் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அவ்வளவு வேலைகள் செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விழுந்துட்டோம், இதுக்கு மேல எழுந்திருக்க மாட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு, இதோட துத்தம் பின்தோடு நினைச்சிருப்பாங்க. ஆனா மீகா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்றாரு, என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. அதுக்கு நீங்க உங்க சத்துருக்கு முன்னுக்கு போய் சொல்லிடாதீங்க. அவன் 10% தான் ஹார்ட் ஒர்க்கிங்ல இருப்பான் நம்மள விழ வைக்கிறதுக்கு. நீங்க சொன்னோனே அது என்னவாயிரும்? சேலஞ்சா மாறிடும். 10% 50% மாறிடும். சில நேரத்துல நம்ம சைலண்டா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம சைலண்டா இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் கணவர் கத்திக்கிட்டு இருப்பாரு பாருங்க, நீங்களும் போய் வாயை கொடுத்து இன்னும் கூடியா வாங்கிக்கிறது. அவர் கத்தும் போது அமைதியா கேட்டுருங்க, வாயோட முடிஞ்சிடும். அவன் சிஸ்டர், நீங்களும் எடுத்து பேசிட்டு என்ன ஆயிரும்? அடுத்தது வாய் எங்கவா போயிரும்? சொல்லுங்க. அல்லேலூயா. வாய் என்னவாயிருது? கையா மாறிடுது. ஹஸ்பண்ட் கை கொண்ட மாசம் கராத்தி மாசம் எல்லா அவயங்களும் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நிச்சயம் உண்டு. என் சத்துரு எவ்வளவுதான் எனக்கு விரோதமாக அவன் எழும்பினாலும், எனக்கு விரோதமாக அவன் கிரைகளை செய்தாலும், நான் விழுந்தாலும், நான் விழுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டைல சொல்லுவோம், நான் விழுற மாதிரி தான் இருக்கும், ஆனா நான் விடல. வெக்கப்படுற மாதிரி தான் இருக்கும், ஆனா வெக்கப்படல. எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனா முடியல. இது முடிவல்ல, ஆரம்பம்னு அவனுக்கு தெரியாம போச்சு. யாருக்கு? நம்மளுக்கு விரோதமாக எதிர்த்து நிக்கிறவனுக்கு தெரியாம போச்சு. இது முடிவுல அவன் எந்த அளவுக்கு செய்ய நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க விரோதிய நீங்க திருப்பி ரிவெஞ்ச் பண்ணாதீங்க. Do not revenge. நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? முதலாவது அவங்கள மன்னிக்க கத்துக்கணும். ரொம்ப கஷ்டம். வேதம் இதுதாங்க சொல்லுது, உங்களுக்கு தீமை செய்யறவங்கள நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அடுத்தது நேசிக்கணும். இப்பதான் சொன்னேன், தேவனோட வார்த்தையை ஒருத்தவங்க
அப்பால போ சாத்தானே. ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும், ரெண்டாவது நேசிக்கணும், மூணாவது ஆசீர்வதிக்கணும். என்ன ஆண்டவரே ஆசீர்வதிக்க சொல்றீங்க? அவன் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். இதுல என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கணும். நீங்க இது செஞ்சாதான், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இது செஞ்சாதான் தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் நம்ம மேல அதிகமாக வந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய சத்துருவனால நீங்க ஒடுக்கப்படுறீங்க, எந்த அளவுக்கு நீங்க வந்து நிந்திக்கப்படுறீங்க, எந்த அளவுக்கு நீங்க அவமானப்படுறீங்க, எந்த அளவுக்கு நீங்க வேதனைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்க கிட்ட 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 வந்து நிற்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அமைதியா இருக்க இருக்க அவர் உங்களுக்காக முன்னுக்கு வந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அவ்வளவு அழகா இருக்கும் தெரியுங்களா? அவ்வளவு அழகா இருக்கும். நம்மளே கேட்கிற, நம்மளே பார்க்கிற ஒரு சூழ்நிலை வரும். நம்ம ஒண்ணுமே செய்யலையா, அவங்களே விழுறாங்களே, அதுக்கு நான் உங்களதான் சொல்லிட்டு சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த வசனம் நம்மளுக்கு கூட தான். என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். யார் எனக்கு வெளிச்சமா இருக்கா? ஏன் தெரியுங்களா மீகா அப்படி சொல்றாரு? சத்துருனால அவ்வளவு வேதனை வந்துருச்சு, அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்தனை இருந்ததெல்லாம் போயிட்டு எல்லாமே நம்ம இழந்து போயிட்டோம். நம்ம எல்லாமே இழந்துட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு பலன் உண்டா? இல்ல, அறவே இல்ல. சத்துவம் இருக்குமா? அதுவும் இருக்காது. நீங்களா நம்மள கடந்து வந்திருக்கோம் இல்லையா? ஒரு பிரச்சனை நம்ம வந்து சிக்கி கொண்டு தவிர்த்துட்டோம், முடிஞ்சிருச்சுன்னு அந்த சூழ்நிலை கட்டத்துல நம்ம வந்து நம்மளுக்கு பலம் இருக்காதுங்க. எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு என்ன இருக்காது? தெம்பும் இருக்காது. ராத்திரினா தூங்கணும், அந்த தூக்கமும் வராது. ஏன்னா சிந்த 24 hours working பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க தானே? அல்லேலூயா. அதுதாங்க இருள். என்ன பண்றது, அப்படியே என்ன செய்யறது, அப்படியே ஒரு குழப்பத்துல என்ன அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்கும் போதுதான் மீகா சொல்றாரு, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. எஸ், என்னால திங்க் பண்ண முடியாது, என்னால சொந்தமா எழுந்திருக்க முடியாது, என்னால வந்து ஒரு முடிவை காண முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த காரியம் எல்லாமே கை மீறினதா இருக்கு, அப்பாற்பட்டதா இருக்கு. ஆனா கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா அந்த இருளையும் தேவன் எனக்கு வெளிச்சமாக மாற்றுவாரு. அப்ப நான் ஒன்னும் இருள் இல்லை, நான் வெளிச்சத்துக்குள்ளாக இருக்கிறேன் என்று நீங்க எல்லாரும் அறிவீங்கன்னு மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Nothing is impossible with our God. ஹல்லேலூயா. நம்ம தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே 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 இல்லை. அந்த பாஸ்டர் ஜெபத்தை பத்தி சொன்னார் இல்லையா? ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஜெபம் எடுத்தீங்களா? டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. வேதம் எந்த அளவுக்கு முக்கியமா? எத்தனை பேர் வேதம் டெய்லி படிப்பீங்க? இருக்கீங்களா? பைபிள் ரீடிங். அல்லேலூயா. ஜெபம் என்பது நீங்க தேவனோட பேசுறது. நீங்களே சொல்லுங்க, தேவன் அந்த நேரத்துல பேசுறது நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆனா நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அல்லேலூயா. ஜெபம் என்பது நீங்க தேவனோட பேசுறது. வேத வாசிப்பு தேவன் நம்மளோட பேசுறது. both important. வேத வாசிப்பு இருக்கு, ஜெபம் இல்லனா cannot. ஜெபம் இருக்கு ஆனா வேத வாசிப்பு இல்லனா அது முடியாது. இப்ப போன் அடிச்சு நான் ஒண்டி பேசிட்டு இருந்தேனா அதுக்கு பேர் என்னது? இருக்கீங்களா? இப்ப நான் எங்க அம்மாக்கு இப்ப நான் கால் பண்றேன், வேணா எங்க அம்மா பேர் எடுக்கல, நான் இப்ப வந்து ஆப்ரம் கால் பண்றேன், நான் ஒண்டி பேசிட்டேன்னா அதுக்கு பேர் என்னது? பைத்தியம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்களும் பேசணும், தேவனும் பேசணும்.
அல்லேலூயா அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் பார்த்து நீங்க எவ்வளவுக்கு ஜெபம் பண்றீங்களோ எஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். நான் அதையும் சொல்லிடுறேன். நீங்க எந்த அளவுக்கு தேவனோட நீங்க பேசுங்க, எந்த அளவுக்கு நீங்க முழங்கால போறீங்க, எந்த அளவுக்கு தேவனோட நீங்க நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியும் பாடும் வரும். ஆனா அதே நேரத்துல ஒரு பக்கத்துல உங்களுக்கு நெருக்கடி பாடு வந்தாலும் இன்னொரு பக்கத்துல தேவனோட கிரியைகளை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவனோட மகிமையை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த பக்கத்துல உங்களுக்கு இன்னமும் நீங்க போராட்டத்தை நீங்க பிசாசுன்னு உங்களை நெருக்கடியா இருக்கிறதுன்னு நீங்க நினைத்தாலும் இன்னொரு பக்கத்துல உங்களால உணர முடியும், இல்ல தேவன் என்னோட கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா இந்த காலத்துல தேவன் கிரியைகளை செய்கிறாரு. அல்லேலூயா. நீங்க ஒரு தடவை அந்த ஜெபத்தை நீங்க ருசி பார்த்துட்டீங்க, ஆமென், ருசி பார்த்துட்டீங்கன்னா நீங்க அந்த ஜெபத்தை விட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்து நம்மளுக்கு இப்பவும் ஜீவ ஒளியாகவே இருக்கிறார். அது நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் வெளிச்சமாய் நம்மளுக்கு இருக்கிறாரு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருளான காரியங்கள் இருப்பதால அதை விட்டு நம்மளுக்கு வெளிச்சமாய் இருக்கிற தேவனை பின்பற்றுங்க. அந்த வார்த்தை தான்